நம்மள நிறைய பேர் வந்து வேலை விஷயமா வெளியூருக்கு போனாலும் இல்லாட்டி சுற்றி பார்க்க போகிற டைமிலும் அந்த ஊர் சாப்பாடு கண்டிப்பாக ட்ரை பண்ணுற ஆள்கார் இருக்கும். அதுவும் வந்து பிடிக்கலாட்டி ஒரு தடவாவது சாப்பிட்டு பார்த்துட்டு வந்துடுவீங்க. இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு அந்த கவலையே கிடையாது. எந்த ஊரோட சாப்பாடாக இருந்தாலும் ஆல்மோஸ்ட் அந்த டேஸ்ட்டிலும் அந்த ஆம்பியன்ஸ்லலாம் கிடச்சிடும். நானும் வந்து புதுசான ரெசிபீஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு உள்ள ரீசன் பார்த்துட்டிங்கன்னா என்னோடய ஃபேமிலி தான். அவங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி எந்த ஒரு சாப்பாடாக இருந்தாலும் எடுத்துக்குவேன். அதில் வந்து சிலதெல்லாமே ஒரு தடவை தான் நான் ட்ரை பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து இனிமேல் செஞ்சே பார்க்கக்கூடாதுன்னு நினச்ச ரெசிபீஸும் இருக்குது, ரிப்பீட் பண்ணதும் இருக்குது. இங்கே வந்து எல்லா டைப்பில் உள்ள ஃபுட்டும் வந்து வீட்டில் குக் பண்ணுவேன் செய்யும். நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடுவோம் செய்யும். சிலதெல்லாமே வந்து ரொம்பவே செட் ஆகிருக்கும், நமக்கு கம்ஃபர்ட் ஃபுட்டுன்னே சொல்லலாம். அந்த மாதிரியும் இருக்குது. எனக்கு வந்து இந்த இந்தியாவோட அந்த ஸ்ட்ரீட் சைடில் உள்ள ஃபுட்டெல்லாம் இருக்குல்ல, அந்த டீ ஷாப் எல்லாமே வந்து ரொம்ப ஃபேவரட் தான். அதில் அடிக்ட் ஆகிட்டுன்னே சொல்லலாம். ஆனால் முன்னெல்லாம் வந்து ஊருக்கு போனால் தான் அதெல்லாம் குடிக்க முடியும் அப்படின்னு இருந்த காலம் எல்லாம் மாறி இப்போ மலேசியாலும் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் டீ ஸ்டாலெல்லாம் வந்தாச்சு. ஸோ அதனால் அந்த கவலையும் போயிடுச்சு. ஸோ சமையல் பொறுத்த வரைக்கும் என்னோடய வீட்டில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ண ஒரு விஷயந்தான். டெய்லி வந்து ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்துட்டு என்ன சமைக்கலாம் அப்படின்னு தான் யோசிக்கிற தவிர பிளான் எல்லாம் பண்ணினதே இல்லை. எல்லாருமே வேலைக்கு போகும்போது கண்டிப்பாக ஒரு நேரமாவது வெளி சாப்பாடு எடுத்துக்குவேன். அதனால் வீட்டில் இருக்கும்போது இப்போல்லாம் நான் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபுல்லாகவே குக் பண்ணி கொடுத்து எல்லாருமா ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் பார்த்துக்கிறது. இன்றைக்கி வந்து ஃப்ரிட்ஜு கம்ப்ளீட்டாக காலி தான். நான் வந்து எந்த சூப்பர் மார்க்கெட்டில் போனாலும் வெஜ்ஜி செக்ஷனில் தான் நிறையவே தேடுவேன். கொஞ்சம் புதுசான வெஜிடபிள் மஷ்ரூம் எல்லாம் இங்கே நிறையவே எக்கச்சக்கமாக விதவிதமான டைப்பில் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு தரவும் ஒன்றா வாங்கி ட்ரை பண்ணுவேன். இன்றைக்கி வந்து எல்லாமே வாங்கிட்டு போய் தான் இனிமேல் சமைக்கணும். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இந்த மாதிரி சாலட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டிங்கன்னா இது வந்து ரெடி டு ஈட் தான். வேலைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்க சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து மஷ்ரூம் வாங்கியிருந்தேன். நல்ல ஒரு மசாலா போட்ட மஷ்ரூம் செய்ய போகிறேன். ஒரு கொரியன் ரெசிபி பார்த்து வச்சுருந்தேன் தவுஃபூவில். அதுவும் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தவுஃபூ எல்லாம் வாங்கிட்டு, வெங்காயம் வந்து எங்கே போனாலும் ஒரு அடிக்ஷன் தான். அது விலையெல்லாம் பார்க்குறதே இல்லை. கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருப்பேன். மீட் செக்ஷன்லலாம் இன்றைக்கி போய் ஒன்றுமே எடுக்கலை. ஆக்சுவலி வந்து வெஜிடபிள் தான் கொஞ்சம் நிறையவே வாங்கிட்டு இந்த சன்ரைட் டொமேட்டோவோட பெஸ்தோவும் வாங்கினேன். இப்போ எல்லாமே வந்து சாண்ட்விச்சில் பெஸ்தோ தான் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றது. ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சது தான். ஸோ அதனால் அந்த மாதிரி எல்லாமே ஐட்டம்ஸு முட்டை எல்லாமே வாங்கிட்டு வீட்டில் போய் எல்லாமே எடுத்து வச்சுக்கணும். டைம் கொஞ்சம் பிடிக்கும். பையன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. வீட்டில் போன கையோட அவர் வந்து நகட்ஸ் எல்லாம் இருந்ததுனால அதை ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்துட்டேன். நான் வந்து பேலன்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இன்றைக்குள்ள ரெசிபீஸில் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டெல்லாமே ஃபைனாக சாப் பண்ணணும். அதுக்காக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நல்லா உரித்த பூண்டெல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். சமையல் வந்து கொஞ்சம் ஈஸி தான் குக் பண்ணுறது எனக்கு. அதுக்கப்புறம் க்ளீனிங் பண்ணுற வேலை தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நகட்ஸ் எல்லாமே வந்து வந்த கையோடு பொரித்ததுனால நான் கொஞ்சம் டீ எல்லாம் போட்டுட்டு நாங்கள் எல்லாமே குடித்து டீ எல்லாம் குடிக்கும்போது வயிறும் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருந்தது. இந்த பெஸ்தோ வச்சு தான் இன்றைக்கி நகட்ஸு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சீஸ் எப்போதுமே வீடியோஸ்லலாம் நிறைய பார்ப்பேன். அது வேக்ஸ் அது போட்டு கவர் பண்ணி அது திறந்து சாப்பிட்ற மாதிரி. ஸோ அதனால் ஒரு குட்டி பேக்கெட்டில் வந்து 5 இருக்கும். அதை வாங்கிட்டு வந்த கேட எல்லோரும் ஒன்று தான் எடுத்துட்டேன். டாக்ஸுக்கு கொடுக்கலாம், அவங்களுக்கு பிடிக்கும். அதுக்காக தான் உரிச்சிட்டு இருக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இது திறந்தெல்லாம் சாப்பிடும்போது. நல்லா டேஸ்டான இந்த சீஸ் வந்து நீங்களும் நெக்ஸ்ட் டைம் பார்த்துட்டிங்கன்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வாங்கின கையோட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக பெரிய பேக்கெட் தான் எடுத்துக்கணும். இன்றைக்கி வந்து இந்த மஷ்ரூம் தான் சமைக்க போகிறேன். ஸோ அது 2 பேக்கெட்டு வாங்கினா தான் நமக்கு கொஞ்சம் நிறையவே கிடைக்கிது. குக் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப சின்னதாக போயிடும். ஸோ அதனால் 2 பேக்கெட்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வந்து புழிஞ்சு தண்ணி எல்லாம் எடுத்துக்கணும் எந்த ரெசிபி பண்ணும்போது. அப்போ தான் அந்த மசாலாகளெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகும். இது டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒவ்வொரு மஷ்ரூமும் வந்து நல்ல இந்த பெருசாக இருக்குல்ல, அது வந்து ஒட்டையாக இப்படி நம்ம உரித்து எடுத்து வச்சுட்டு செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பில் வந்து நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இல்லாட்டினா கிரேவி மாதிரி பண்ணும்போது நான் இன்றைக்கி ஒரு மசாலாலாம் சேர்த்து தான் செய்ய போகிறேன். ஆனாலும் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு நான்
தௌஃபு ரெசிபி உங்களுக்கு காட்டிடுறேன்னு. அதுக்காக எல்லாமே நான் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த மஷ்ரூமும் செய்ய போகிறேன். இஞ்சி பூண்டு ரெண்டுமே வந்து கொஞ்சம் நிறையவே இன்றைக்கி வந்து தேவைப்படனால அதை வந்து கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி வச்சு சாப்பரில் போட போகிறேன். அதெல்லாமே கட் பண்ணியும் வச்சாச்சு. இந்த டிஷ்ஷெல்லாம் பண்ணும்போது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு செஞ்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இந்த தௌஃபுக்காக வெங்காயத்தாளும் நான் வாங்கியிருந்தேன். இஞ்சி பூண்டு எப்போதுமே சாப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிக்கும் போது ஆயில் சேர்த்து தான் ஸ்டோர் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து ஆயில் உப்பு ஒன்றும் ஆட் பண்ணாமல் அப்படியே செஞ்சுருக்கிறேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் கூடவே இன்றைக்கி யூஸ் பண்ணிக்குவேன். அப்புறம் இன்னும் 2 நாளாக சமைக்கும் போது அது முடிஞ்சு போயிடும். அதனால் வந்து ஆயிலெல்லாம் சேர்க்கவே இல்லை. வெங்காயத்தாள் வந்து அந்த கீழ் பகுதி இருக்குல்ல அதெல்லாமே பொடியாக நல்லா கட் பண்ணி தனியாக வச்சுக்கிட்டு மேலே அந்த பச்சை பாட்டு வந்து கொஞ்சம் பெருசாகவும் தனியாக இந்த தௌஃபு டிஷ்க்காக சாப் பண்ணி வச்சாச்சு. இந்த டிஷ் பண்ணும்போது க்ரீன் சில்லிஸ் நிறைய ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். அது இல்லாததுனால நான் கொஞ்சம் ட்ரை சில்லியை வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து தண்ணியில் நல்ல ஒரு 1/2 கப்பு சேர்த்து கலந்து வச்சுட்டு இதில் பிளாக் பெப்பர் இல்லாட்டினா நீங்கள் ஒயிட் பெப்பர் சேர்க்கலாம். 1 டீஸ்பூன் அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிஸ்டர் சாஸ் எடுத்திருந்தேன். இது வந்து நான் எப்போதும் மஷ்ரூம் ஃப்ளேவரில் உள்ளது தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் லைட் சோயா சாஸு உப்பு சேர்க்கறதுக்கு பதிலாக ரோஸ்ட் பண்ணனா எள்ளிண்ட எண்ணெயும் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு இந்த மஷ்ரூம் சீசனிங் வந்து இந்த டிஷ்ஷுக்காக நான் வாங்கினேன். ஆக்சுவலி சமைச்சு சாப்பிடும்போது தான் தெரியுது இது கொரியன் ரெசிப்பியாக இருந்தாலும் அந்த டேஸ்ட்டு வந்து ஃபுல்லாகவே சைனீஸ் ஸ்டைலில் தான் இருந்தது. முட்டை வந்து ஒரு 4 தனியாக மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் பிளாக் பெப்பர் எல்லாம் போட்டு வச்சுட்டேன். தௌஃபு வந்து க்யூபாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அதிலே வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஃப்ரை எல்லாம் பண்ணவே தேவையில்லை. ஸோ அதனால் ஹெல்த்தி ரெசிபி தான். இது மட்டும் ஆக்சுவலி இருந்தாலே போதும் சோறு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். முட்டை வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ரொம்ப ட்ரையாக ஸ்க்ராம்பிள் பண்ணக்கூடாது. கொஞ்சம் பெருசாக ஒரு அளவுக்கு குக் ஆகின கையோட தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே பேனில் திரும்ப கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டெல்லாம் சாப் பண்ணி வச்சுருக்கல அது கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் வெங்காயத்தாள் எல்லாமே சேர்த்து இந்த முட்டையெல்லாம் நம்ம எடுத்து வேக வச்சுருக்கோம்ல அதுவும் ஆட் பண்ணி தௌஃபு அப்புறம் இந்த மிக்ஸ் பண்ண சாஸ் வெங்காயத்தாள் எல்லாமே சேர்த்து ஒரு தடவை கிண்டினா போதும் சூப்பராக டிஷ் ரெடி ஆகிடும். இது வந்து சூடோடே சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருக்கும். ப்ளெயின் ரைஸ் கூட இது மட்டும் போதும். இன்றைக்கி ஆக்சுவலி நான் அதை தான் வச்சு சாப்பிட்டது. நல்ல தௌஃபு வந்து சாஃப்டாக அந்த ஃப்ளேவரும் எல்லாமே சூப்பராக இருந்தது. இஞ்சி பூண்டெல்லாம் நிறைய போட்டிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டு தான். மஷ்ரூம் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருந்தேன். பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணி கறிவேப்பிலை பச்சை மிளகாலாம் சேர்த்து இஞ்சி பூண்டெல்லாம் சாப் பண்ணி வச்சுருக்கலாம் அது கொஞ்சம் கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் கறி பவுட்ரு இதுக்காக 1 டீஸ்பூன் மட்டும்தான் ஆட் பண்ணினேன். ஏன்னா மஷ்ரூம் வந்து நம்ம குக் பண்ணும்போது சுருங்கி போயிடும். ஸோ மசாலா ரொம்ப ஆட் பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது செட் ஆகாது. ஸோ மஷ்ரூம் எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா ஹை ஹீட்டில் கிண்டிக்கிட்டே இருந்தால் போதும். நல்லாவே அது சுருண்டு வந்துடும். தேவையான அளவுக்குள்ள உப்பும் கூட போட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மஷ்ரூம் மசாலா. இது வந்து ப்ரெட்டிலெல்லாம் நம்ம ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்லாம். ஆனால் சும்மா சோறு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு தான். இறைச்சி எல்லாம் வீட்டில் குக் பண்ணுற வாசமே இது சமைக்கும்போது வந்துடும். அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. மசாலா ரொம்ப கம்மியாக தான் நம்ம சேர்த்துக்கணும். அதுதான் இதோட ஹைலைட்டே. ரொம்ப மசாலாலாம் போட்டு சில்லி பவுடர்லாம் போட்டு ஸ்பைஸியாகவும் நீங்கள் பண்ணாதீங்க. இது வந்து கொஞ்ச நேரத்தில் நம்ம பண்ணிக்கலாம். இது நார்மலாக உள்ள அந்த ஒயிஸ்டர் மஷ்ரூம் இருக்குல்ல டபுள் கலராக வரும் அதிலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டு தான். மல்லியில் வந்து ஃப்ரோசனாக வச்சுருந்தது தான் கடைசியில் போட்டு எடுத்தது. இது வந்து உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சிம்பிளாக வந்து கேரட் இருந்ததுனால அதை துருவிட்டு தேங்காய் எண்ணெயில் கடுகு காஞ்ச மிளகு கறிவேப்பிலை எல்லாமே போட்டு அதுவும் தாளித்து எடுத்துட்டேன். இதுதான் இன்றைக்கி நான் செஞ்ச சமையல். இந்த 3 டிஷ்ஷும் வச்சு எல்லோரும் சாப்பிட்டாச்சு. சாரி எக்ஸ்ட்ரா வந்து நெத்திலி வெங்காயம் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். அது எல்லாருக்குமே பிடிக்கும். 4 டிஷ்ஷு பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி சூப்பராக சாப்பிட்டாச்சு.
இதுக்கு வந்து நமக்கு இன்றைக்கி கறி ஒன்றும் தேவையில்லை. எனக்கு வந்து இந்த தௌஃபு வந்து ரொம்பவே பிடிச்சதுனால அதிலே தான் சோறு சாப்பிட்டது. இடையில வந்து கொஞ்சம் மஷ்ரூம் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். இந்த தௌஃபு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்குள்ள இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து வீடியோக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.